இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள் 4/4/2026 ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:10 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை காலை 10:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு 9:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது இரவு 9:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:21 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். வேலையில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சமூக நிகழ்வுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறுங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். சில ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சில செலவுகளும் ஏற்படும். குடும்ப செலவுகளை நண்பர்களுடைய உதவிகளுடன் தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் சுமூகமாகவும் நடைபெறும். வீட்டுல மனைவியினுடைய பேச்சுக்கள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காரிய தடைகளும் நீங்கும். இன்று உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி தொழில வெற்றியும் பெற்று விடுவீங்க. காரிய தடைகளும் நீங்கும். பங்குச் சந்தையில அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று முக்கியமான பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் உங்களுடைய நேரத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்ப விவகாரத்துல கவனமாகவும் பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்துல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பிள்ளைகளிடத்துல நம்பிக்கையூட்டும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில முடிக்கப்படாத வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் அன்பிற்கு உரியவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று குழந்தைகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சகோதரர்கள் இடத்துல ஒற்றுமையும் இருக்கும். பயணங்களினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல அனுகூலமான சூழல்களும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களினால மேன்மையும் உண்டாகும். இலக்கிய பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. ஓய்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படும். என்று ஏதாவது ஏற்ற இறக்கமான போக்கும் காணப்படும். முயற்சியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. கவனக்குறைவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய செயல்திறன்ல சிறிது மந்தத்தன்மையும் ஏற்படலாம். பணியின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது சகஜமாக இருப்பதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். என்று பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காக விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய ஆசைகள்ல ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பல வகைகளிலும் நன்மைகளும் உண்டாகும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் இருக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய நிலையும் இருக்கும். இன்று கையிருப்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சிறப்பாகவும் உணர்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையில உயர்வும் இருக்கும். பதவியினால பெருமையும் உண்டாகும். தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. புத்திசாலித்தனத்துடன் நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருகின்ற வருமானத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளும் நீங்கும். ஆசையாக பேசுகின்ற நண்பர்கள் இடத்துல எச்சரிக்கையாக பழகுவதும் நல்லது தாங்க. என்ற தடைகளையும் கண்டு தளரவும் மாட்டீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று அனுகூலமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சக வியாபாரிகள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய ஒப்பந்தங்களையும் செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு இன்று சாதகமாகவும் அமையும். வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் வெற்றியும் உண்டாகும். அரசாங்கம் மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சார்ந்த சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்களுடைய வழியில அனுகூலமான சூழ்நிலைகளும் அமையும். எதிர்பார்த்த சில பணிகளும் நிறைவு பெறும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் தாயிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியும் உண்டாகும். இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. இதனால ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் உணர்வீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வேலை விஷயங்கள்ல கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியதும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பல வகைகளிலும் நன்மைகளும் உண்டாகும். விருப்பப்பட்ட வேலைகளை தடையில்லாமல் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் குடும்பத்துல நடைபெறலாம். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். உயர்வும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோடும் இருப்பீங்க. கடந்த கால சேமிப்புகள் இப்பொழுது கை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில இடையூறுகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது மனதுல பய உணர்வுகளும் ஏற்படலாம். கல்வியிலையும் சரி, போட்டியிலும் சரி, சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிலுவையில இருந்து வந்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல இடமாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். ஆரோக்கியம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சோர்வு நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபார பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நண்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஒன்றிற்கு 2 முறை அலைந்து தெரிந்து தாங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டு நம்பிக்கையுடன் செயலாற்றுவதும் நல்லது. மன ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய பணிகளை சிறப்பாக ஆற்றவும் செய்வீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை செய்யும் பொழுது யோசித்து சிறப்பாக ஆற்றவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனையின் காரணமாக தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும்.
இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே முறையாக பேசுவதும் நல்லது, நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். சில தவிர்க்க முடியாத செலவுகளையும் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல பிரச்சனைகளும் ஏற்படலாம். கண் சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. தொழிலுக்கு எதிராக இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். இன்று அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உடலை வருத்தி கொண்டு இருந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்காக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அதற்கான பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இரவு நேர தாமதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களுடைய பேச்சுக்களை தட்டாமல் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதை நல்லது தாங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று வேலையில கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது தாங்க. தேவையற்ற கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகளால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். என்று செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்வாதாரமும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளின் மீதான பொறுப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மாலை நேரத்துல உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீங்க. பேச்சு திறமையினால லாபமும் அதிகரிக்கும். பொன் பொருட்களின் மீதான முதலீடுகளும் அதிகரிக்கும். பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். விளையாட்டுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவுகளுடைய பலமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உணர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய முயற்சியினால முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை விவகாரங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காதவர் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிகளை ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். கூடுதலான நேரத்தை எடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய முன்கோபங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் ஏற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். உங்களுடைய அடிப்படை தேவைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலமாக வருமானமும் அதிகரிக்கும். சிறிய வியாபாரத்துல கூட நிறைவான லாபத்தையும் பெறலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பகைமைகளும் நீங்கும். கடன் சுமையும் குறையும். வீண் செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாகவும் உணர்வீங்க. அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும்.
உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றியும் கொள்வீங்க. விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகள்ல உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாமே சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல வேலை சுமையும் அதிகரிக்கும். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். அதற்கு ஏற்ப சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய மென்மையான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்து விடுவீங்க. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கல்வி மற்றும் போட்டிகள்ல சிறப்பான வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். இன்று ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். உங்கள் துணையின் எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல விவேகத்துடனும் செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது அமைதியின்றியும் உணர்வீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சமநிலையோடு இருப்பதும் நல்லது. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். திறமையாகவும் வெற்றியும் காண்பீங்க. பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. யோசித்து பேசுவதும் நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது கவனமாகவும் இருங்க. பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு நெஞ்செரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வீண் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான வருமானமும் இருக்கும். போட்டியாளர்கள் கிட்ட சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவர்களிடத்துல பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல அக்கறையாகவும் இருங்க. கண்ணும் கருத்துமாக நடந்தும் கொள்வீங்க. பெண்கள் விஷயத்துல தள்ளி இருப்பதே நல்லது. யாரிடத்திலும் நீங்க விதண்டாவாதமான பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பண செலவுகளும் இருக்கும். எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. யாராவது உங்களை பற்றி புறம் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாரையும் எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். பணம் வாங்கி தருவதில் குறுக்கடிக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. சிலருக்கு மனதுல இனம் புரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. தைரியமாகவும் செயல்படுவீங்க.
வேலை மற்றும் வணிகத்துறையில உங்களுக்கு தொடர் முயற்சிகளின் மூலமாக வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து திருப்திகரமான செய்திகளும் வந்து சேரும். இன்று மாலையில உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சட்ட ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளி வட்டாரங்கள்ல அலைச்சல்களும் இருக்கும், வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களினால சின்ன சின்ன மாற்றமான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல உழைப்பிற்கு உண்டான லாபமும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முதலீடுகள்ல விவேகத்துடனும் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயல்படுவதும் நல்லது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செழிப்பாக உணரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கூடுதலாக முயற்சிகளும் செய்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரைந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இடைவிடாத முயற்சிகளின் மூலமாக வெற்றியும் பெறுவீங்க. மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். பணியிடத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பும் வலுப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வகையில பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். தியானம் அல்லது யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று எதிர்பாராத லாபமும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இன்று மற்றவர்களுக்காக பண உதவிகளை செய்யும் பொழுது அறிந்து செய்வதும் நல்லது. யாருடைய பேச்சுக்களையும் உடனடியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையையுமே துணிச்சலுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். கேளிக்கையான விஷயங்கள்ல மனமும் ஈடுபடும். பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க அதிகாரிகளினால சில நல்ல விஷயங்களும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல நன்மதிப்பையும் பெற்று விடுவீங்க. மன நிம்மதியும் உண்டாகும். இன்று புத்தி சாதுரியத்தினால சில வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக மன உறுதியுடனும் இருப்பீங்க. போட்டியாளர்களினால தொழிலுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த சில வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். நேரம் தவறாமல் சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திடீரென்று அறிமுகமாகுகின்ற நபர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து சில உதவிகளும் செய்வாங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பொறுமையுடன் இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடத்திலுமே மகிழ்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நாட்களாக இருந்து வந்த நிதி பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று கைகள்ல ஓரளவிற்கு பணமும் இருக்கும். எதிரிகளையும் தோற்கடிக்கவும் செய்வீங்க. முக்கியமான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்திப்போய் கொண்டு இருந்து வந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாகவும் ஈடுபடுவீங்க. வருங்கால சேமிப்புகள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளினுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தனவரவும் இருக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். அரசு வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் உயரும். சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடையக்கூடிய ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் வீட்டுல நடைபெற இருக்கின்ற முக்கியமான விஷயத்தை பற்றி அவர்களிடத்துல கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்புகளின் மூலமாக உங்களுடைய நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று முக்கியமான விசேஷங்களுக்காக வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். அதற்கான வருமானமும் இருக்கும். போட்டியாளர்கள் கிட்ட சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்தில் அக்கறையாக இருப்பதும் நல்லது. கண்ணும் கருத்துமாக பேசுவதும் நல்லது. பெண்கள் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலையினால அலைச்சல்களும் இருக்கும். மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் வீட்டு விஷயங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. அதிகப்படியான தலையீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு துடிப்புடனும் செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் அமையும். இன்று பரபரப்பான நாளாகவும் இருக்கும். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால எதிர்பாராத பணவரவிற்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக வியாபாரிகளிடத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கால்நடை துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பேச்சுக்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபார இடமாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதிய இலக்குகளும் உண்டாகும். அரசு பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சேமிப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. இன்று வேலையில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பணிபுரிபவர்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. அவர்களும் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொலை தூரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். இது உங்களுக்கு பயனுள்ள மாற்றங்களாகவும் இருக்கும். மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு இன்று முக்கியத்துவமும் தருவீங்க. ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சில சவால்களும் இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று ஈடுபாட்டுடனும் உணர்வீங்க. வேலைகளை எல்லாமே முனைப்புடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் பிரியமானவர்களுடன் மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க.
சில செலவுகளும் இருக்கும், கவனமாக செலவு செய்வதும் நல்லது. நிதி வளர்ச்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை மற்றும் வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று பண தேவைகளும் பூர்த்தியாகும். வேலை செய்கின்ற இடத்துல திறமையாகவும் உணர்வீங்க. பதவி உயர்வும் இருக்கும். கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல சௌகரியங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வளர்ச்சியும் இருக்கும். லாபமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கும். தொழில ஏற்பட்டு இருந்த தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். கையிருப்பை காப்பாற்றவும் செய்வீங்க. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். மன வருத்தங்களும் நீங்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். சுய தம்பட்டங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நண்பர்கள் வீட்டு விஷயத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அதிக ஈடுபாட்டுடன் இருக்கவும் வேண்டாம். உங்களுடைய பிடிவாத போக்கும் மாறும். பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் எப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியுடன் செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளவும் படும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நினைத்த சில பணிகளை நிறைவேற்றுவதில் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வியாபார பணிகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். குழந்தைகளிடத்துல உயர்கல்வி சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனைவரிடத்திலுமே பாசத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் அதிகரிக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று துணிச்சலுடன் எந்த ஒரு வேலைகளையுமே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில் விசேஷங்களுக்காக சில அறப்பணிகளையும் செய்வீங்க. இன்று வேலை மற்றும் வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணை இடத்துல வன்மையாக பேசவும் வேண்டாங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. நிதிநிலையை சமாளிக்கவும் செய்வீங்க. பொறுப்புகளும் அதிகரிக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று சிரமப்பட்டாவது வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மன உறுதியினால தொழில வெற்றியும் பெற்று விடுவீங்க. வீண் அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. தேக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நன்மைகளும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. காலம் தவறாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. அடுத்தவர்கள் ஏதாவது சின்ன குறை சொன்னாலும் இதனை நீங்க கண்டு கொள்ளவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வீட்டு தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களிடத்துல அதிகப்படியான நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடைய தவறான செயல்களை எண்ணி வருத்தப்படவும் வேண்டாம். உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் இப்பொழுது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இழப்புகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வது சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகளினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல சக ஊழியர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நினைத்த சில பணிகளை நிறைவேற்றுவதில் விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான தருணங்களும் இருக்கும். கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய உயர்கல்வி சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனைவரிடத்திலுமே இன்று பாசத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. முன்னேற்றமான போக்கும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க துடிப்புடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கப்பட்ட வேலைகளை கண்ணும் கருத்துமாக முடிக்கவும் செய்வீங்க. முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் கவனமாகவும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களையும் தரும். வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. திட்டமிடுவதன் மூலமாக திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல நகைச்சுவையான உணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு படைப்பும் அதிகரிக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதற்கு சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுமூகமான போக்கும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். கையிருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் கூட இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களும் வசூலாகும். இன்று நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிர்ப்புகளும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். மன உறுதியோடு எந்த ஒரு வேலையிலும் இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையாகவும் நிதானமாகவும் செயல்படுவீங்க. அவசியமான நேரத்துல வரவேண்டிய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளும் இருக்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளும் உங்களுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வாங்க. உங்களுடைய அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை அறிந்து மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை உணரவும் செய்வீங்க. உங்கள் துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடினமான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. புதுமையான விஷயங்களை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில அனுகூலமான போக்கும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனமாக இருப்பதும் நல்லது. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யோசித்து முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான நாள் என்றும் கூறலாம். பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம்.
விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று ஆற்றலுடனும் இருப்பீங்க. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய லட்சியங்கள் சாதகமாகவும் அமையும். இன்று செயல்களை எச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் மேற்கொள்வதும் நல்லது. சமயோஜித புத்தியின் மூலமாக சில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியின் செயல்திறன்ல வளர்ச்சியும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல அன்பாகவும் பழகவும் செய்வீங்க. இத்தகைய அணுகுமுறையின் காரணமாக உறவுல மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதலான பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில லாபமும் இருக்கும். சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆட்சியாளர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அலுவலகங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வேலைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில பிள்ளைகளுடைய முன்னேற்றமும் இருக்கும். கலையில சிறந்து விளங்குவாங்க. வியாபாரத்துல துணிச்சலான செயல்பாடுகளினால லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறையில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. ஆசைகளும் நிறைவேறும். கேட்டது கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்களிடத்துல இருந்து பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடனே எதையும் முடிக்க வேண்டும் என்று நினைக்கவும் வேண்டாம். சிலர் சொல்வதை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தவணை பணத்தை கவனமாக தந்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப விஷயத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பாங்க. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவாங்க. தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இன்னல்களும் குறையும். எதிர்ப்புகளுடைய தன்மைகளை அறிந்து புரிந்து கொள்வதும் நல்லது. மனதுல பணி மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். அதற்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். வெளிவட்டாரங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிம்மதி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:21 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.